8வது ஊதியக்குழு குறித்து தினமும் புதிய தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சம்பளம் 3 மடங்கு உயரப்போகிறது, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முடிவாகிவிட்டது, ஓபிஎஸ் மீண்டும் வரப்போகிறது என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த தகவல்களில் எது உண்மை, எது வெறும் வதந்தி? இன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 5 அதிகாரப்பூர்வ உண்மைகளை எந்த குழப்பமும் இல்லாமல் பார்க்கலாம். இப்போது எந்த அரசு அலுவலகத்திற்கு சென்றாலும், எந்த வாட்ஸ்அப் குழுவை பார்த்தாலும் பேசப்படுவது ஒரே விஷயம்: 8வது ஊதியக்குழு. ஊதியம் எவ்வளவு உயரும்? ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும்? ஓபிஎஸ் மீண்டும் வருமா? புதிய சம்பளம் எப்போது கிடைக்கும்? இப்படி ஏராளமான கேள்விகள் அனைவரிடமும் இருக்கின்றன. ஆனால் சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களையும் அதிகாரப்பூர்வ உண்மைகளையும் ஒன்றாக கலந்து பார்க்கக்கூடாது. இந்த வீடியோவில் தற்போது உறுதியாக தெரிந்துள்ள அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஊதியக்குழுவும் ஒரே நாளில் முடிவெடுக்காது. முதலில் ஊழியர் சங்கங்கள், அமைச்சகங்கள், ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் கருத்துக்கள் பெறப்படும். அதன் பிறகு அவை அனைத்தும் ஆய்வு செய்யப்படும். பின்னர் தான் பரிந்துரைகள் தயாரிக்கப்படும். அதன் பிறகுதான் அரசின் இறுதி முடிவு வெளியாகும். அதனால்தான் தற்பொழுது வெளியாகும் பல தகவல்கள் அதிகாரப்பூர்வ முடிவுகள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தான் முதல் முக்கியமான உண்மை இருக்கிறது. முதல்ல ஊதியக்குழுவின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பலரும் 8வது ஊதியக்குழு தனது பரிந்துரைகளை முடித்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலை அது இல்லை. இப்போது பல்வேறு அமைச்சகங்கள், ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து கருத்துக்கள் பெறும் பணிகள் தான் நடைபெற்று வருகின்றன. அனைத்து கோரிக்கைகளும் சேகரிக்கப்பட்ட பிறகு இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும். அதாவது இன்னும் பரிந்துரைகள் தயாராகவில்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றித்தான். இரண்டாவது, ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்த உண்மை என்ன? ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது புதிய அடிப்படை சம்பளத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு பெருக்கல் விகிதம். அதனால்தான் இது குறித்த அனைவருக்கும் அதிக ஆர்வம். சமூக வலைதளங்களில் 2.10, 2.86, 3.68, 3.83 என்று பல எண்கள் பரவி வருகின்றன. ஆனால் தற்போதைய உண்மை என்னவென்றால், அரசோ அல்லது 8வது ஊதியக்குழுவோ இதுவரை எந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கும் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த எண்கள் அனைத்தும் பல்வேறு ஊழியர் சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அல்லது இணையத்தில் பரவும் ஊகங்கள் மட்டுமே. இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். ஆனால் ஊழியர் சங்கங்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? அவருடைய முக்கிய கோரிக்கைகள்: குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும், ஃபிட்மென்ட் ஃபேக்டரை அதிகரிக்க வேண்டும், தற்போதைய விலைவாசிக்கு ஏற்ப புதிய ஊதிய அமைப்பு கொண்டு வர வேண்டும், படிகள் மற்றும் ஓய்வூதிய விதிகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இவை அனைத்தும் கோரிக்கைகள் மட்டுமே. இன்னும் எந்த கோரிக்கைக்கும் இறுதி ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஆனால் பலருக்கும் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் வருமா? பல அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் இதுதான். பழைய ஓய்வூதிய திட்டமான ஓபிஎஸ் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன. ஆனால் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அளித்த அதிகாரப்பூர்வ பதிலின்படி தற்போது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் அரசிடம் இல்லை. அரசு தற்போதைய தேசிய ஓய்வூதிய அமைப்பையே தொடரும் நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் குறித்து சமூக வலைதளங்களில் வரும் தகவல்களை உறுதி செய்யாமல் நம்ப வேண்டாம். சரி, அப்படின்னா புதிய சம்பளம் எப்போது கிடைக்கும்? 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட பிறகு பரிந்துரைகளை தயார் செய்ய சுமார் 18 மாதங்கள் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அனைத்து தரப்பினரின் கருத்துக்களும் சேகரிக்கப்பட்ட பிறகே இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் பிறகுதான் அரசு பரிசீலனை செய்து முடிவெடுக்கும். எனவே இப்போது எந்த ஒரு தேதி அல்லது சம்பள உயர்வையும் உறுதியாக கூற முடியாது. இந்த தகவல்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் எதிர்காலத்தில் அரசு பணியில் சேர விரும்பும் இளைஞர்களுக்கும் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் தவறான தகவல்களை நம்பினால் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் உருவாகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்பினால் குழப்பம் தவிர்க்கப்படும். அடுத்த சில மாதங்களிலும் பல ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. அதன் பிறகே ஊதிய அமைப்பு, ஃபிட்மென்ட் ஃபேக்டர், ஓய்வூதிய மாற்றங்கள் போன்ற விஷயங்களில் தெளிவான பரிந்துரைகள் வெளியாகும். அதன் பிறகே அரசின் இறுதி அறிவிப்பு வெளியாகும். அதுவரை சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். இது போன்ற அதிகாரப்பூர்வ சரிபார்க்கப்பட்ட அரசு அப்டேட்களை தொடர்ந்து தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.